الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமி இருக்கின்ற நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்களின் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நேசர்களாக நாம் மாறுவதற்கு நாம் யாரையெல்லாம் நேசிக்க வேண்டும் என்று குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போதித்து தந்திருக்கிறார்களோ அது பற்றிய விஷயங்களை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். நம்முடைய நட்பை, நண்பர்களை, நம்முடைய நேசத்திற்குரியவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே இந்த குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுகளும் நமக்கு முன்னால் சொல்லப்படுகிறது என்ற சிந்தனையோடு நம்முடைய உள்ளத்திலே சிறிய மாற்றத்தை அல்லாஹு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிக்கக்கூடிய அத்துணை உபதேசங்களும் கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இன்று கேள்விப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் சில நமக்கு சாதகமாக இருக்கிறது, பலவைகள் நமக்கு பாதகமாக இருக்கிறது. உலக கத்தோலிக்க கிறிஸ்துவ தலைவரான போப் 16ஆம் பெண்டகிட் அவர் இஸ்லாத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்திலே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத மண்ணில் முஸ்லிம்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத, முஸ்லிம்களால் அரங்கேற்றப்படாத குண்டுவெடிப்புகளுக்கெல்லாம் இஸ்லாமிய பெயர்களில் இல்லாத இயக்கங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்து சில அப்பாவி இளைஞர்களோடு சம்பந்தப்படுத்தி
இந்த அரசு பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் நமக்கு பாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளில் சிலவைகள் நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு பாதகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், அதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கும், நமக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை படிக்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற இந்த இஸ்லாம் நான் பிறந்தது முதலேயே எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று நாம் சிந்தித்து நம்மை மாற்றிக்கொள்ள அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, நாம் அல்லாஹுவினுடைய நேசத்திற்குரியவர்களாக, அல்லாஹுவை நேசிக்கின்ற காரணத்தினால் அல்லாஹுவினுடைய ரசூலினுடைய நேசத்திற்குரியவர்களாக, இவர்களை நேசிக்கின்ற காரணத்தினால் நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சித்திகீன்களோடு நாளை சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களை, இபாதத்துகள் என்று நமக்கு வரையறுத்து தந்திருக்கப்படுகிறது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மட்டும்தான் இபாதத்து என்ற கண்ணோட்டத்திலே நாம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் பல ஃபர்லுகள், பல சுன்னத்துகள் கண்டும் காணாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய இழப்புகளை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த இழப்புகள் எல்லாம், அந்த ஏளனங்கள் எல்லாம், அந்த ஒதுக்கி வைக்கப்படுதல் எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இபாதத்து என்ற சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். எனவேதான் நாம் நபிமார்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களை பற்றி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை கடந்த வாரம் மேற்கோள் காட்டினோம். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரிடத்திலே சொல்கிறார்கள், முஸ்லிமிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. யமன் தேசத்திலிருந்து ஒருவர் வருவார், அவருடைய பெயர் உவைசுல் கர்ன். இது எப்ப சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், யமன் தேசத்தோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் மதீனாவினுடைய மணற்பரப்பினுடைய மேல் நின்று கொண்டு, பேரீத்தம் மரத்தினுடைய நிழலில் நின்று கொண்டு, இரண்டாம் கலீஃபாக வரக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை, சங்கதியை அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உமரே, அது சரியாக உமரிடத்திலே சொல்கிறார்கள். ஏனென்றால் உமரினுடைய ஆட்சி காலத்தில் தான் அவர் யமன் தேசத்தில் இருந்து வருகிறார். பின்னால் யமன் தேசத்தில் இருந்து ஒருவர் வருவார், அவருடைய பெயரையும் சொல்கிறார்கள், உவைசுல் கர்ன். அவருடைய அடையாளத்தையும் சொல்கிறார்கள். அவருக்கு உடல் முழுவதும் வெள்ளை பாண்டு இருந்தது, வெள்ளை தழும்புகள் இருந்தது. அவர் துஆ செய்தார். எனவே அது சுருங்கி ஒரு நகத்தினுடைய அளவு அவருடைய மேனியில் இருக்கும். இதுதான் அவருக்கு அடையாளம். அவர் என்னை வந்து சந்திக்காததற்கு காரணம், அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார். அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் என்னை வந்து சந்திக்க இயலவில்லை. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் உவைசுல் கர்ன் யமன் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யமன் தேசத்தோடு வியாபார தொடர்புள்ள அந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்கள் யமன் தேசத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள், பாரசீகத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள், ஈராக்கில் இருந்து வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தெரியும். இப்படி ஒரு காலகட்டத்தில் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இஸ்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட எந்த நபியை பார்ப்பதிலிருந்து ஒரு நிமிடம் கூட வேறுபட்டு இருக்க முடியாது என்று நபித்தோழர்கள் எல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த நபியை பார்க்கக்கூடிய பாக்கியம் உவைசுல் கர்னைனுக்கு இருந்த பொழுதிலும் கூட அந்த உவைசுல் கர்னைன் மதீனாவிற்கு வரவில்லை, மக்காவிற்கு வரவில்லை. அதற்கு காரணத்தை அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த உவைசுல் கர்னைனுக்கு வயதான ஒரு தாய் இருக்கிறாய். அந்த தாய்க்கு பணிவிடை செய்வது அவரை மதீனாவிற்கு வருவதிலிருந்தும் தடுத்து வைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உமரே அவர் மதீனாவிற்கு வருவார்.
வருகின்ற அந்த காலகட்டத்தில் உமரே, நீங்கள் அவரை சந்தித்தால், நீங்கள் உவைசுல் கர்னைனை சந்தித்தால், ஃபல்யஸ்தக்ஃபிர் லக்கும், உங்களிலிருந்து யார் அவரை சந்தித்தாலும் அவரிடத்திலே சொல்லுங்கள், எனக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களிலிருந்து, சஹாபிகளிலிருந்து யார் அவரை சந்தித்தாலும் சொல்வது உமரினிடத்திலே, உமரே, உங்களிலிருந்து யார் அவரை சந்தித்தாலும் நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள், உவைஸே, எனக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், துஆ செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். பின்னாளில் உவைசுல் கர்னைன் வருகிறார். சந்தித்த சஹாபிகள் எல்லாம், இந்த செய்தியை தெரிந்து கொண்ட சஹாபிகள் எல்லாம் இப்படி சொல்கிறார்கள். நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள் அந்த ரவுலா ஷரீஃபிற்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது ரசூலினுடைய நேசத்தின் காரணமாக நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே வெம்பி கொதித்து, அந்த நேசத்தின் காரணமாக நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் அடிக்கிறார்கள், விரட்டுகிறார்கள், தள்ளிவிடுகிறார்கள் என்றாலும் கூட கூட்டம் கூட்டமாக அந்த ரசூலின் மீதுள்ள முஹப்பத்தின் காரணமாக ரவுதாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள் அங்கே கழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஒவ்வொரு மூமினுக்கும் ஏற்படுகிறது. என்றால் அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சஹாபி என்ற அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலை பார்த்திருக்க வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அந்த ஈமானோடு மரணித்திருக்க வேண்டும். இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தால் குர்ஆன் அவர்களை சஹாபிகள் என்று சொல்கிறது. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டதாக சொல்கிறான். அவர்கள் உண்மையாளர்கள் என்று குர்ஆன் அவர்களுக்கு பட்டம் கொடுக்கிறது. அவர்களுடைய முகத்திலே சுஜூதினுடைய அடையாளம் இருக்கும் என்று குர்ஆன் அவர்களை பெருமையோடு சொல்கிறது. அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் சத்தியவாதிகள் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை உவைசுல் கர்னைன் இழந்திருந்தார் என்றாலும் கூட சஹாபிகளிடத்திலே ரசூல் சொன்னார்கள், ரசூலுல்லாவை பார்த்த, ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடித்த, ரசூலுல்லாஹ்வோடு ஹிஜ்ரத் செய்த, ரசூலுல்லாஹ்வோடு போர் செய்த, ரசூலுக்காக வேண்டி குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் வியாபாரத்தையும் மண்ணையும் விட்டு அவர்களோடு புறப்பட்டு சென்ற அந்த சக தோழர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயசு வந்தா நீங்க அவர்களிடத்திலே துஆ செய்யுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க என்றால் உவைசுல் கர்னையினுடைய அந்தஸ்தை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஒரு சஹாபி ஒரு தாபி இடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று ரசூலால் கற்பிக்கப்படுகிறார்கள். இப்ப எதுங்க சிறந்தது? ரசூலை பார்ப்பது சிறந்ததுதான், ரசூலோடு பேசுவது சிறந்ததுதான், ரசூலினுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருப்பது சிறந்ததுதான். மஸ்ஜிதுன் நபவியிலே தொழுவது ஒரு ரக்காத்து தொழுதால் 50,000 பக்துகள் தொழுத ரக்காத்துகள் தொழுத நன்மை கிடைக்கிறது. எல்லாம் சரிதான். ஆனால் இங்கே அவருடைய தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைக்கு இந்த சஹாபிகளை விட சிறந்த அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலம் நம்மால் விளங்க முடிகிறது. அதனாலதான் சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, சஹாபிகளிடத்திலே சொன்னார்கள், நீங்க அவர்கிட்ட துஆ செய்ய சொல்லுங்க. இப்ப சகோதரர்களே, இபாதத்து என்பது நாம நினைச்சிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு இபாதத்து அல்ல. இபாதத்து என்பது பறந்து விரிந்து கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதனை பற்றி கேட்டார். யா ரசூலல்லாஹ், இவர் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், சதக்கா செய்கிறார், எல்லா அமல்களையுமே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் தன்னுடைய நாவினால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார். தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, சதக்கா செய்கிறாரு, ஹாஜியாரு, இமாமு எல்லாம் சரிதான். ஆனால் என்ன செய்கிறாரு? பக்கத்து வீட்டுக்காரருக்கு இவருடைய நாவினால் நோவினை செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை, அவர் தண்ணி இங்கே வரக்கூடாது, அவர் பிள்ளைங்க இங்கே வரக்கூடாது, அவர் வண்டியை நம்ம வீட்டுக்கு முன்னால் நிறுத்தக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் உருவத்தில் பெரிய ஹாஜியார், பெரிய தாடி, பெரிய ஜுப்பா, தோப்பு எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லை? பக்கத்து வீட்டுக்காரன் இவரின் காரணமாக நிம்மதியாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லின் நார்,
இவன் நரகவாதி என்றார்கள். வாழ்க்கையில் நரகத்திலிருந்து ஒரு சமூகத்தை சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களை தாரை வார்த்துக் கொண்டு அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஒரு தொழுகையாளியை பார்த்து, காலம் முழுவதும் நோன்பு வைத்தவனை பார்த்து, காலம் முழுவதும் ஜகாத்து கொடுத்தவனை பார்த்து, காலம் முழுவதும் ஹஜ் செய்து கொண்டிருந்த ஒருவரை பார்த்து சொன்னார்கள், அவன் நரகவாதி. சகோதரா, தொழுகையின் காரணமாக சுவர்க்கத்திற்கு சென்று விட முடியாது. நோன்பின் காரணமாக சுவர்க்கத்திற்கு சென்று விட முடியாது. வாரி வாரி தர்மம் கொடுப்பதின் காரணமாக சுவர்க்கத்திற்கு சென்று விட முடியாது. நீ ஒருவனுக்கு நோவினை செய்து கொண்டிருந்தால், அதுவும் குறிப்பாக உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன். இப்ப பாத்தீங்களா, இங்க இபாதத்து எது? தொழுகையை விட மிகச் சிறந்தது, நோன்பை விட மிகச் சிறந்தது, தானத்தை விட மிகச் சிறந்தது. பக்கத்து வீட்டுக்காரன பகச்சிக்க கூடாது. இன்னொரு மனிதரை பற்றி கேட்கிறார்கள். இவர் என்ன செய்யறது? கடமையான தொழுகையை மட்டும்தான் தொழுகிறாரு, கடமையான நோன்பை மட்டும்தான் வைக்கிறாரு, கடமையான காரியங்களை மட்டும்தான் செய்யறாரு. அவருக்கு கிடைக்கிறதிலிருந்து ஏதோ கொஞ்சம் ஒன்று சதக்கா கொடுக்கிறார், பெரிய அளவுக்கு வாரி கொடுக்கல, ஆனால் ஃபர்லான காரியங்களை செய்கிறார். இவர் என்ன செய்யறதில்ல? பக்கத்து வீட்டுக்காரருக்கு நோவினை கொடுப்பதில்லை, தொந்தரவு செய்யறதில்லை, டிஸ்டர்ப் பண்றதில்லை. இவரை பற்றி ரசூலிடத்திலே கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி என்றார்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் பொய்யுரைக்காத அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உலகத்தில் சுப செய்தி சொல்லப்பட்டவர் அவர். கடமையான தொழுகையை மட்டும் சரியா தொழுகிறார், நோன்பு காலத்திலே ரமலானிலே நோன்பு வைக்கிறார், கிடைக்க கூடியதிலிருந்து கொஞ்சமாக சதக்கா செய்கிறார். ஆனா என்ன செய்யறதில்ல? யாருக்கும் தொந்தரவு கொடுக்கிறதில்லை என்றால் அவன் சொர்க்கவாசி. இப்பொழுது புரிகிறதா எது இபாதத்து என்று? நிறைய தொழுகிறோம், நிறைய சதக்கா செய்கிறோம், நிறைய சேவைகள் செய்கிறோம், நிறைய தஸ்பீஹ்கள் செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறதில்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறோம், நம்மால் நிறைய இடையூறுகள் அவனுக்கு என்றால் நாம யாரு? நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சகோதரர்களை, இபாதத்து என்பதை நாம தவறா வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நிறைய பேர் கூட சண்டை, நிறைய பேர் கூட பேசுறதில்லை, நிறைய வாப்பா உம்மாவிடத்திலே கூட சரியாக பேசுவதில்லை. ஏனென்றால் அவர் வேறொரு கொள்கை, நாம வேறொரு கொள்கை, இப்படி நாம விளங்கி வச்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யா ரசூலல்லாஹ், இதா அமலு அன அஹ்ஸன்து அவ் அஸஅது, நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், சில அமல்களை செய்து கொண்டு வருகிறேன், நான் நல்லது செய்கிறேனா அல்லது தீயது செய்கிறேனா? நான் நல்லவனா கெட்டவனா? சுருக்கமா சொல்ல போனா, நான் நல்லவனா கெட்டவனா எப்படி நான் அதை விளங்கிக்கிறது? இது எல்லோருக்குமே இப்படி ஒரு சந்தேகம் இருக்கும். நான் நிறைய நல்ல காரியங்களை செய்றேன், நான் நிறைய சேவைகளை செய்றேன், நான் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் என்னை நல்லவனாக மாற்றுகிறதா அல்லது நான் கெட்டவனா? இல்லது பொதுவாக நான் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே. நாளை மறுமையிலே நல்லவனா கெட்டவனா என்பதை எப்படி விளங்கிக் கொள்வது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றாங்கிறத பாரு, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார். அவர்கள் எல்லாம் நீர் நல்லவன் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நீர் நல்லவன். யாரு சொல்லணும்? முகம் தெரியாதவர் அல்ல, பேஸ்புக்ல முகம் தெரியாதவர் அல்ல, நம்முடைய எல்லா குண நலன்களையும் தெரிந்த நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர், அவர் உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ அல்லாஹ்விடத்திலே நல்லவன். அவர்கள் உன்னை கெட்டவர்கள் என்று சொன்னால் நீ அல்லாஹ்விடத்திலே கெட்டவன் என்று சுருக்கமாக சொன்னார்கள் அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சகோதரர்களே, இபாதத்துகள் என்பது பறந்து விரிந்து கிடக்கிறது, ஆனால் முஸ்லிம்கள் நாம் சுருக்கிக் கொள்கிறோம். இப்ப அல்லாஹ்வினுடைய நேசத்திற்கு உரியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும். அவர்களை நாம் நேசிக்கிறோம், அவர்கள் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களையும் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த பூமியில் யாரையெல்லாம் நேசித்தானோ அவர்களை நேசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
யார் மக்களின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். யாரு மக்கள் மேல இரக்கம் காட்டலையோ அவன் மேல அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அப்ப அல்லாஹ்வினுடைய இரக்கம், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வினுடைய கருணை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் மக்களின் மீது கருணை காட்ட வேண்டும். அல்லாஹ்வினுடைய நேசத்திற்கு உரியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த பூமியில் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ அவர்களையும் நேசிக்க வேண்டும். அதுவும் இபாதத்து சகோதரர்களே, அதுவும் வணக்கம். இதை நாம விளங்கிக்கிடணும். இதை நாம விளங்கிக்கிறதே இல்லை. வணக்கம் என்று சொன்னால் பள்ளிக்கு உள்ளே வந்தால் வணங்குகிறோம், வெளியே போனா தொப்பியை கழட்டுறதோட சரி. அதனாலதான் பள்ளிக்குள்ள நிறைய பிளாஸ்டிக் தொப்பிகள் இருக்கிறது. ஏன்னா தொப்பியை போடும்போது அவன் மூமின், முஸ்லிம் அப்படிங்கிற உணர்வு வருது. வெளியே போறதுக்கு முன்னால பள்ளிவாசல் தொப்பி எடுத்துட்டு போனா மோதின் கேட்பாரு, எப்பா அது பள்ளிவாசல்ல உள்ள தொப்பி வச்சுட்டு போ. அவனுடைய ஈமானையும் கலற்றி வைத்து விட்டு செல்கிறான். ஈமானை தொப்பியாக அணிந்து கொண்ட காரணத்தினால் தொப்பியோடு அவனுடைய இபாதத்து முடிந்து விடுகிறது. இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். பள்ளிக்கு உள்ள வந்தா இபாதத், அடுத்து ஹஜ்ஜுக்கு போனா, மக்காவுக்கு உள்ள போனா, மதீனாவுக்கு உள்ள போனா இபாதத். அது அல்லாத வேற எதுவும் ரமலானுடைய காலத்தில் ஒரு மாசம் நோன்பு வச்சா அந்த நேரத்தில் இபாதத். இப்படி நாம இபாதத்தை சுருக்கி கொண்டோம் சகோதரர்களே. எனவே உலகம் நமக்கு சுருங்கி போனது. உலகம் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிறது ஒரு சுருங்கிய வட்டத்திலே. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளுக்கு பின்னால் வந்த தாபிகளில் மிகச் சிறந்தவர், மிகப்பெரிய ஞானி. அவர் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய சிஷ்யர்களோடு கூட்டத்தோடு ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறார். மக்காவை நோக்கி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஷாம் தேசத்திற்கு அருகாமையில் ஒரு இடத்துல டென்ட் அடிக்கிறாங்க இரவு நேரத்தில் தங்குவதற்காக. இந்த கட்டத்தில் டென்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வருகிறார். செத்து கிடக்கக்கூடிய ஒரு பறவையை எடுத்து செல்கிறார். இப்போ அப்துல்லாஹ் இப்னு முபாரக் சொன்னார்கள் சிஷ்யனிடத்தில், போய் பாரு, வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி செத்த ஒரு பறவையை, பிணத்தை எடுத்து செல்கிறாரே அப்படின்னு பின்தொடர்ந்து போய் பாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சிஷ்யர் செல்கிறார். போனால் வீட்டில் போய் சமைக்கிறாங்க. அந்த பெண்மணி சமைச்சு தன்னுடைய குழந்தைகளுக்கு எதை கொடுக்குறாங்க? செத்து போன ஒரு பறவையினுடைய இறைச்சியை சமைச்சு கொடுக்குறாங்க. வந்த உடனே தகவல் சொல்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் போய் விசாரிக்கிறாங்க, ஏமா நீங்கள் முஸ்லீம், நீங்கள் முஸ்லீம், மையத்து ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண்மணி சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு பல வாரங்கள் ஆகிறது. இந்த ஊர் பஞ்சத்தில் மூழ்கி கிடக்குது. பசியால் பட்டினியால் என்னுடைய குழந்தைகள் மயங்கி கிடக்கிறார்கள். எனவே என்னுடைய குழந்தைகள் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் தேடி பார்த்தேன், எனக்கு செத்து போன இந்த பறவையை விட வேறு ஒன்றும் கிடைக்கவில்லை. என்னுடைய பிள்ளைகளினுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் இதை சமைத்து கொடுக்கிறேன் என்றார்கள். போறவங்கெல்லாம் யாரு? ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் தன்னுடைய குழுவிடத்திலே சொன்னார்கள், தோழர்களே, நம்முடைய பயணத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்துணை பொருளாதாரத்தையும் இந்த கிராம மக்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹஜ் இறைவனிடத்திலே கபூலாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். ஞானிகளில் மிகச் சிறந்த ஞானியான, தாபிகளில் மிகச் சிறந்த தாபியான, நிறைய கிதாபுகளை கோர்வை செய்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, இந்த இடத்தில் இதுதான் இபாதத்து. இல்ல இல்ல நாங்க ஹஜ்ஜுக்கு போறோம், நான் ஹாஜியாரு, எனக்கு ஹஜ் தான் முக்கியம். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருந்தா என்ன, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரி விதவையாக இருந்தால் என்ன, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் குடியிருப்பதற்கு வீடு இல்லாதவனாக இருந்தால் எனக்கு என்ன, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனில் 30-35 வயது வந்ததற்கு பின்னாலும் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு வசதி இல்லாத கன்னி பெண்ணாகவே காலம் தள்ளினால் எனக்கு என்ன, நான் சமூகத்தில் ஆஜியாராக வலம் வர வேண்டும் என்ற சிந்தனை இன்றைக்கு சமூகத்திலே பெருத்தெடுத்திருக்கிறது. நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் இபாதத்து என்று. இபாதத்தை தவறாக விளங்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த சமூகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பொருளாதாரங்கள் எவ்வளவோ சேமித்து வைக்கப்படுகிறது. சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் வட்டியிலே மூழ்கி கிடக்கிறார்கள். நாம் அது கண்டுக்கிறதில்லை.
நாம் அதை கண்டுகொள்வதில்லை. நாம் இபாதத்து என்பதை பள்ளியோடு சம்பந்தப்படுத்தி முடித்து வைத்திருக்கிறோம். வெளியில் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் இபாதத்தாக நாம் கருதவில்லை அல்லது நமக்கு கற்றுத்தரப்படவில்லை சகோதரர்களே. எனவே இபாதத்து என்பது பறந்து விரிந்து கிடக்கிறது. ஒரு மூமினுடைய பார்வை இபாதத்து, ஒரு மூமினுடைய குளிப்பு இபாதத்து. ஒரு மூமின் மலஜலம் கடிக்க சென்றால் அங்கேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அதை செய்தால் அதுவும் இபாதத்து. உன்னுடைய மனைவியை கொஞ்சினால் அதுவும் சுன்னத்தான அடிப்படையிலே இருந்தால் அதுவும் இபாதத்து. சகோதரர்களே, அதுதான் இஸ்லாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ, வாழ சொன்னார்களோ, அப்படி வாழ்ந்தால் நாம யாரு? நபியினுடைய நேசத்திற்குரியவர்கள். அந்த ஆசை வேணும் நமக்கு, அந்த ஆசை வேண்டும். நாளை யாரு கூட இருக்கணும்? நபிமார்களோடு இன்ஷா அல்லாஹ். அதுவும் உலகத்தில் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காத, நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நமக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையையே துறந்த அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொன்னா இந்த தன்மைகள் வேண்டும் சகோதரர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். மதீனாவிலிருந்து ஒரு போர் முடித்து விட்டு மதீனாவை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமத்தில் இரவு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ மாற்று மத சகோதரர் ஒருவர், முஸ்லிம் அல்லாத ஒருவர் அவருடைய வீட்டில் தங்குறாங்க. அவர் உபசரிக்கிறார். அன்றைக்கு அந்த பழக்கம் இருந்தது. வெளியூருக்காரங்க யார் இருந்தாலும் அவங்கள என்ன செய்யறது? உபசரிக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, முன்னாலெல்லாம் நம்ம வீட்டில் திண்ணைகள் வைத்திருப்போம். திண்ணைங்கிறது யாருனாலும் வரலாம் போகலாம், அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உபகாரத்தையும் செய்கிறது நம்முடைய தமிழ் வழக்கம், தமிழ் பண்பாடாக இருந்தது. இன்னைக்கு திண்ணையே இல்லை. திண்ணை இல்லை அப்படிங்கிறதுல சுற்றி காம்பவுண்டு சோறு கெட்டி வீட்டிலிருந்து வெளியே பார்த்தா கேமரால யார் வர்றா போறான்னு தெரியும், வெளியே உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு எல்லாம் கலாச்சாரமும் நாகரீகமும் வாழ்க்கை தரமும் அப்படி அமைந்து விட்டது. இப்போ அன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலேயும் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலேயும் இந்த பண்பு இருந்தது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா கடமைகளையும் உபகாரங்களையும் அவர் சரியாக செய்தார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் மதீனாவுக்கு வந்தீங்கன்னா என்ன பாருங்க, நீங்கள் மதீனாவுக்கு வந்தீங்கன்னா என்ன பாருங்க. இன்னைக்கு நாம் நிறைய பேர்கிட்ட அப்படி சொல்லியிருப்போம், அப்படிதானா இல்லையா? நமக்கு சென்னையில் அல்லது மும்பையில் அல்லது துபாயில் சவுதியில் ஏதாவது ஒரு ரீதியில் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு உதவி உபகாரம். அவர் முஸ்லிம் அல்லாதவர் யாராகவும் இருக்கலாம். நம்ம சொல்லுவோம், கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா வாங்க அப்படி சொல்லிட்டு வந்துடுவோம். உண்மையிலேயே அவர் கன்னியாகுமரிக்கு வந்தா அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? உண்மையிலே அவர் வர்றாரு கன்னியாகுமரிக்கு, நாம போய் அவரை வரவேற்று அவருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வோமா அப்படிங்கிறது நாம நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுக்கு வந்தா வாங்க, வந்து என்ன பாருங்க. சில காலங்கள் கழித்து மதீனாவுக்கு வருகிறார். வந்த உடனேயே ஒரு நாள் இரவு தான் தங்கினார்கள். அவரை ஞாபகம் வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் சுன்னத், அதை மறந்துடக்கூடாது. சும்மா துபாயில் இருக்கும்போது கன்னியாகுமரிக்கு வந்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதில்ல, அப்படி சொல்வதல்ல. இங்கேயும் நமக்கு சில சுன்னத்துகள் இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்தோடனே சஹாபிகள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர் வந்திருக்கிறார். வந்த உடனே அவரை உபசரித்து விட்டு அவருக்கு உணவு கொடுத்து சஹாபிகள்கிட்ட சொல்லி எல்லா தேவைகளையும் அவருக்கு செய்து கொடுத்து விட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மூமினா இருந்தா என்ன கேட்டிருப்பாரு? நிறைய சஹாபிகள் கேட்டது மாதிரி, யார் ரசூலுல்லாஹ், உங்க கூட சொர்க்கத்தில் இருக்கணும், இல்லை எனக்கு களிமா சொல்லித்தாங்க, இப்படி மார்க்க சம்பந்தப்பட்ட மறுமை சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்வி கேட்டிருப்பார். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? எனக்கு ஒரு கால்நடை கொடுங்கள் அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, ஒரு கால்நடையை கொடுத்துருங்க அவருக்கு. ஒரு நாள் தாங்க தங்க வச்சாரு. வந்து ரசூலுல்லாஹ் எல்லா உணவெல்லாம் கொடுத்து உடையும் கொடுத்து அதுக்கு பின்னாலே சொல்றாங்க, ஏதாவது கேளுங்க. அவர் கேட்கிறாரு, ஒரு கால்நடையை கொடுங்கள். அப்ப கால்நடையை கொடுத்தாச்சு. மறுபடியும் கேட்கிறாங்க, வேற ஏதாவது கேளுங்களேன்.
வேற ஏதாவது கேளுங்களேன். அப்ப அவர் மறுபடியும் கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? இதரை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆலயம் கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுங்கப்பா. கொடுக்கப்பட்டது. மீண்டும் கேட்டார்கள், வேற ஏதாவது கேளுங்க. ஒரே ஒரு நாள் தான் தங்க வச்சார் அவரு. ஒரே நம்ம நல்லா விளங்கணும், துபாயில ஒரு ரூம்ல ஒரு நாள் தங்கி இருந்தாலும், அகாமடேஷன் இல்ல, ரூம் தேடி அலையிறோம், ஒரு நாள் தங்க வச்சாரு. இன்னைக்கு ரூம்ல படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு செய்ய வேண்டிய சுன்னத்துகள் என்ன, இதை நாம விளங்கணும். மறுபடியும் கேட்டாங்க, வேற ஏதாவது கேளுங்க. எனக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு அடிமை, ஒரு பெண்ணை கொடுங்களேன். அதையும் கொடுத்தார்கள். கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார்கள். வச்சுட்டு சொன்னாங்க, பனி இஸ்ரவேலர்கள்ல இருக்கிற ஒரு கிழவியை விட இந்த ஆளு ரொம்ப பலகீனமா போயிட்டார். கேட்ட மூன்றையும் கொடுத்து விட்டு சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு கிழவியை விட, ஒரு மூதாட்டியை விட இந்த ஆளு ரொம்ப பலகீனமா போயிட்டாரு. இப்ப சஹாபிகள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் அந்த மூதாட்டி? அறிவை பற்றி தேடுவது, ஏதாவது சொன்னா அது யாரு, அது என்ன சம்பந்தப்பட்ட விஷயம், சஹாபிகள் உடனே கேட்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களோடு சென்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை பற்றி விசாரித்தார்கள். யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு யூசுப் நபியினுடைய அடக்க ஸ்தலம் எங்க இருக்குது? அப்ப அவர்களுடைய கூட்டத்தில் உள்ள பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூதாட்டிக்கு தான் அது தெரியும். சரி, அவங்கள கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வர்றாங்க. அந்த வயசான அம்மா, எலும்பெல்லாம் பலகீனமாகி போன அந்த மூதாட்டி. அப்ப அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அந்த மூதாட்டி, நான் ஒரு விஷயத்தை கேட்பேன், நீங்க அதற்கு வாக்களித்தால், அந்த விஷயத்தை தந்தா, செய்து கொடுத்தால் தான் நான் அதை அடையாளம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்றது, நீங்க கேட்கிறது எனக்கு தெரியும், நான் அதை அடையாளம் காட்டுவேன் கபர் எங்க இருக்கு அப்படின்னு. ஆனால் அதற்கு பகரமாக நீங்கள் ஒரு காரியத்தை எனக்கு செய்து தர வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறார்கள். உடனே மூசா நபி கேட்டாங்க, என்ன செய்யணும், என்ன வேணுமோ கேளுங்க. அந்த மூதாட்டி சொன்னாங்க, அன் உராஃபக ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும். பனி இஸ்ரவேலர்கள் வேற யாருக்குமே யூசுப் நபியினுடைய கபரு தெரியாது. தெரிகிறது இந்த உம்மம்மாவுக்கு மட்டும்தான். அந்த உம்மம்மா அன்னைக்கு அப்ப கேட்கிற கேள்வி, மூசாவே, இன்ஷா அல்லாஹ் நான் உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும், இதுதான் எனக்கு தேவை, இதை நீங்கள் வாக்குறுதியாக தந்தால் நான் அடையாளம் காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மூதாட்டி கேட்டது அந்த மூதாட்டிக்கு கிடைத்தது என்றார்கள். அந்த மூதாட்டி இன்ஷா அல்லாஹ் மூசா நபி கூட சுவர்க்கத்திலே இருப்பார்கள். அதுக்கப்புறமா தான் அந்த மூதாட்டி அடையாளம் காட்டினார்கள். மூசா நபி கேட்க சொன்ன உடனே அந்த மூதாட்டி கேட்டது சொர்க்கம். ஆனால் இந்த கிராமவாசி என்ன செய்கிறாரு, ஒட்டகத்தை கொடுங்க, அதுக்கு அடிமையை கொடுங்க, ஒரு வேலைக்காரியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசான உம்மம்மாவை விட ரொம்ப பலகீனமாக போய்விட்டாரே என்று சொன்னார்கள். தபரானியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சகோதரர்களே, பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் உள்ள மூதாட்டிகள் கூட நபிமார்களோடு சுவர்க்கத்தை இருப்பதை விரும்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை விட பலசாலிகள். ரசூலுல்லாஹ் சொன்னது, அவர்களை விட பலசாலிகள் இளைஞர்கள், குர்ஆனை ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள். எனவே நாம் முடிவு செய்ய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் நாளை சுவர்க்கத்தில் நாம் இருக்க வேண்டியது நபிமார்களோடு. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இப்ப நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொன்னா நபிமார்கள் செய்த காரியங்களை செய்யணும். ரசூலுல்லாஹ் கூட சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொன்னா ரசூலை நேசிக்க வேண்டும். ரசூலை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூல் யாரை எல்லாம் நேசித்தார்களோ அவர்களை நேசிக்க வேண்டும். அதை செய்யணும். அதுதான் சுன்னத்து. அந்த சுன்னத்துகள் என்பது நகம் வெட்டுறது, தாடி வைக்கிறது, தொப்பி போடுறது, இப்படியே நாம சுருக்கி கொண்டிருக்க கூடாது. அது உலகம் சார்ந்த எல்லா காரியங்களிலும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேர்களோடு மறுமையில் எழுப்பப்பட வேண்டும் என்பதை விரும்பினார்கள். நாமெல்லாம் எதை விரும்புறோம்? ரசூலுல்லாஹ் கூட சொர்க்கத்தில் இருக்கிறத விரும்புறோம். நிறைய சஹாபிகள் அதைத்தான் கேட்டார்கள். எல்லா சஹாபிகளும்
ஏதாவது கேளுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்துவிட்டு ஏதாவது கேளுங்கள் என்று சொன்னால் உடனே அவங்க கேட்கிறது, யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சில விஷயத்தை சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட சொல்லுவாங்க, இரவு நேரத்திலே நின்று வணங்குங்கள். சில பேர்கிட்ட சொல்லுவாங்க, நாவை பேணிக் கொள்ளுங்கள். இப்படி நிறைய உபதேசங்களை செய்து இதுல நீங்க சரியா இருந்துட்டீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் என்னோடு இருக்கலாம் அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்களாம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுனி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழச் செய்வாயாக. நமக்கெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம், அப்படிதானா இல்லையா? ஏழை அப்படிங்கிறத சொல்றதுக்கு வெட்கப்படுவோம். நான் ஏழை அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கப்படுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள். எப்படி? அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழச் செய்வாயாக ரஹ்மானே. அல்லாஹும்ம அமித்னி மிஸ்கீனா, யா அல்லாஹ், என்னை மிஸ்கீனாகவே ஏழையாகவே மரணிக்க செய்வாய் ரஹ்மானே. அதோடு மட்டுமல்ல, யா அல்லாஹ், வஹ்ஷுனி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே மக்களை எல்லாம் ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நாளிலும் கூட யா அல்லாஹ், வஹ்ஷுனா ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், மறுமையிலும் கூட இறைவா என்னை ஏழைகளோடு எழுப்புவாய் ரஹ்மானே. உலகத்தில் ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணித்து நாளை மஹ்ஷரில் எழுப்புகின்ற அந்த கட்டத்தில் கூட ஏழையோடு எழுப்புவாய் யா அல்லாஹ். கொஞ்சம் சிந்திக்கணும் சகோதரர்களே. நாம் இன்னைக்கு ஏழைகளை மதிக்கிறதே இல்லை, அப்படிதானா இல்லையா? ஏழைகள் என்றால் ஓரம் கட்டப்படுகிறார்கள். நம்முடைய வீடுகளில் நடைபெறக்கூடிய எத்துணை பேர்களுடைய திருமணங்களுக்கு திருமண கார்டுகள் ஏழைகளுக்கு வைக்கப்படுகிறது. திருமண விருந்துகளில் எத்துணை ஏழைகளுக்கு பங்களிப்பு வழங்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப அஷஅஸ மதுஃபூஉம் பில் பாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபரா. உங்களுடைய கதவுகளை தட்டக்கூடிய, உங்களுடைய வீட்டு கதவுகளை தட்டக்கூடிய எத்தனையோ பரட்டை தலையர்கள், அழுக்கானவர்கள், உங்களுடைய வீடுகளின் கதவை தட்டக்கூடியவர்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நடத்தாட்டுவான் என்று சொன்னார்கள். ஏழையை உதாசீனப்படுத்தாதீங்க. அவன் பரட்ட தலையா இருக்கிறான் அப்படின்னு உதாசீனப்படுத்தாதீங்க. கிழிந்த உடையோடு இருக்கிறான் என்று உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்கள் ஒரு காரியத்தை சத்தியமிட்டு சொன்னால் அல்லாஹ் அதை நடத்தாட்டுவான் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. பலகீனமான ஹதீஸ் ஒன்றும் இல்லை, ரொம்ப பலமான ஹதீஸ். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ ஏழையை நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க. எத்தனை ஏழைகளை உதாசீனப்படுத்துகிறோம் சகோதரர்கள். ஏழைனா அவனை மதிக்கிறதே இல்லை. கிழிந்த துணியோடு இருந்தால் அவனை ஏறிட்டு பார்ப்பதே இல்லை. பரட்டை தலையனை அருகாமையில் அடுத்து வைப்பதே இல்லை. எவ்வளவு ஏற்றத்தாழ்வு காட்டுறோம், எவ்வளவு ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் இறைவனோடு மிக நெருக்கமானவர்கள் அவர்கள், இறைவனோடு மிக நெருக்கமானவர்கள். எனவே தான் ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செய்தாங்க, யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழச் செய்வாயாக, ஏழையாகவே மரணிக்க செய்வாயாக, நாளை என்னை எழுப்புகின்ற நேரத்திலும் ஏழைகளோடு எழுப்புவாயாக என்று இப்படி துஆ செய்கின்ற பொழுது அருகாமையில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். ஃபகாலத் ஆயிஷா லிமா யா ரசூலல்லாஹ், ஏன் நபியே இப்படி? நம்முடைய மனைவிமார்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதறலா தானே இருக்கும். என்ன மாப்பிள்ளை கார் வாங்கி தருவான், பெரிய வீடு வாங்கி தருவான், அப்படியெல்லாம் கனவு கண்டா இந்த ஆள் என்ன இப்படி துஆ செய்றாரு. வீட்டில் போய் நம்ம துஆ செஞ்சா சம்மதிப்பாங்களா சகோதரர்களே? ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்கிறார்கள், ரிமா யா ரசூலல்லாஹ், நபியே, ஏன் நபியே இப்படி துஆ செய்கிறீர்கள்? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, ஏழைகள், ஃபகால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹும் யதுகுலூனல் ஜன்னத கப்ல அக்னியாயிஹிம்,
வசதியானவர்களுக்கு முன்னால் இவர்கள் தான் முதலிலே சுவர்க்கத்திலே நுழைவார்கள். கபல 40 ஹரீஃபா, 40 ஆண்டுகளுக்கு முன்னால். எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 40 வருஷத்துக்கு முன்னால. ஒரு பாவப்பட்ட மனுஷன், அவரு கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கலாம், பரட்ட தலையோடு இருக்கலாம், அவர்கிட்ட நாம வைத்திருக்கக்கூடிய 25,000 30,000 ரூபாய் விலை மதிப்புள்ள மொபைல்கள் இல்லாமல் இருக்கலாம், வருவதற்கு ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கலாம், லிஃப்ட் கேட்டால் கொடுப்பதற்கு நாம யோசிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த பாவப்பட்ட மனுஷன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹாஜியாரை விட, வசதியானவரை விட, வாரி வாரி கோரி கோரி தர்மம் செய்து கொண்டிருப்பவரை விட எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால போவாருங்க? 40 வருஷத்துக்கு முன்னால். வேறொரு ஹதீஸிலே 500 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்வார்கள் அப்படின்னு வேறொரு ஹதீஸில், 2 ஹதீஸில் 40 ஆண்டுகள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம உலகத்தில் இன்பத்தோடு வாழ்வது எத்தனை வருஷம் தான்? 40 வருஷம் தான். அது கூட அதிகம்தான். ஒரு 15 வயசுல வாழ்க்கை ஆரம்பிக்கும், 55 வயசோட முடிஞ்சிடும். இந்த 40 ஆண்டுகள் நமக்கு முன்னால் யாரு போயிருவா? எந்த ஏழைய, எந்த பாவப்பட்டவனை நாம ஒதுக்கி வைக்கிறோமோ அவர் எங்க போயிருவாரு? சொர்க்கத்துக்கு போயிருவாரு என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, யா ஆயிஷா லா தருத்தில் மசாகீன், யா ஆயிஷா, ஆயிஷாவே, ஆயிஷாவே, நீ ஏழைகளை புறக்கணிக்க வேண்டாம் ஆயிஷாவே, மிஸ்கீன்களை புறக்கணிக்க வேண்டாம் ஆயிஷாவே, பாவங்களை நீ விரட்ட வேண்டாம் ஆயிஷாவே, வலவு பிஷ்கி தம்ரா, ஒரு பேரீத்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது உன்னிடத்தில் வரக்கூடிய பாவப்பட்டவனை நீ கண்ணியப்படுத்த ஆயிஷா, நீ கண்ணியப்படுத்த ஆயிஷா, அவனுடைய மனதை நோகச் செய்யாதே ஆயிஷா, அவனை ஏளனமாக பேசாதே ஆயிஷா, அவனை ஒதுக்கி வைக்காதே ஆயிஷா. நிறுத்தவில்லை சகோதரர்களே, அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவப்பட்டவர்களே, பணக்காரர்களுடைய வீடுகளுக்கு உங்களை அனுமதிக்கவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் சகோதரர்களே. உங்களுக்கு கோடி கோடியாக கிடைக்கவில்லை என்று நீங்களும் நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கோடி கோடிகளாக கிடைக்கவில்லை என்ற வருத்தம் வேண்டாம் சகோதரர்களே. ஆண்டுக்கு ஒரு முறை உம்ரா செய்ய வேண்டும், 5 வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ் செய்ய வேண்டும் என்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் சகோதரர்களே. விற்கக்கூடிய விலையில் உங்களுடைய மனைவி மக்களுக்கு நீங்கள் குடியிருப்பதற்கு 2 சென்டில் கூட ஒரு இடம் வாங்கி சந்தோஷமாக அவர்களை வாழ வைக்க முடியவில்லையே என்ற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் சகோதரர்களே. உங்களுக்கு கோட்டாரில் வீடு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தக்கலையில் இடம் வாங்க முடியாமல் இருக்கலாம், உங்களுக்கு திருவிதாங்கோட்டில் வாடகைக்கு கூட வீடு கிடைக்காமல் இருக்கலாம், நாகர்கோவிலுடைய டவுனில் வீடோ கடையோ வாங்குவது உங்களுக்கு கனவாக இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழ செய்வாய் ரஹ்மானே, ஏழையாக மரணிக்க செய்வாய் ரஹ்மானே, நாளை ஏழைகளோடு எழுப்புவாய் ரஹ்மானே. காரணம் சொன்னார்கள், வசதியானவர்களை விட, பணக்காரர்களை விட மிக விலை உயர்ந்த கார்களில் பவனி வருபவர்களை கூட செருப்பில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு ஏழை 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு செல்கிறான் ஆயிஷா. எனவே ஆயிஷா, லா தருத்தில் மசாகீன், யா ஆயிஷா, ஒரு துண்டு பேரீத்தம்பழத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தாவது ஏழைகளை திருப்திப்படுத்த ஆயிஷா, பாவப்பட்டவனை திருப்திப்படுத்த ஆயிஷா. அதோடு நிறுத்தவில்லை சகோதரர்களே. யா ஆயிஷா, அஹிப்பில் மசாகின், யா ஆயிஷா, ஆயிஷா, நீங்கள் மிஸ்கீன்களை நேசிக்க வேண்டும் ஆயிஷா. நீங்கள் நேசிப்பது பணக்காரர்களை அல்ல, நீங்கள் நேசிக்க வேண்டியது வசதியானவர்களை அல்ல சகோதரர்களே. பணம் இருந்தால் நேசம் தானாகவே வருகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை துணைவியான ஆயிஷாவுக்கு சொன்னார்கள், அஹிபில் மசாகீன், யா ஆயிஷா, மிஸ்கீன்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் ஆயிஷாவே, ஏழைகளோடு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் ஆயிஷாவே. அக்ரிபிஹிம் யா ஆயிஷா, ஆயிஷா, அந்த ஏழைகளோடு நெருக்கத்தை அதிகப்படுத்துங்கள் ஆயிஷா, ஏழைகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்துங்கள் ஆயிஷா, ஏழைகளோடு அன்பை
பரிமாறிக்கொள்ளுங்கள் ஆயிஷா. நாகர்கோவிலில் கோடீஸ்வரர்களோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை விட பாவப்பட்டவனோடு உனக்கு நெருக்கம் இருக்க வேண்டும் என்று அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா, நீங்கள் ஏழைகளோடு நெருக்கத்தை அதிகப்படுத்துங்கள். ஃபஇன்னல்லாஹ யுகர்ரிபுகி யௌமல் கியாமா. அப்படி நீங்கள் ஏழைகளோடு நெருக்கத்தை அதிகப்படுத்தினால் நாளைய கியாமத்தில் அல்லாஹ் உங்களோடு நெருக்கத்தை அதிகப்படுத்துவான் என்றார்கள் அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இதுவும் ஒரு சுன்னத். நாம சொல்றது என்னது? நாமெல்லாம் ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது யாரு கூட? ஏழைகளோட. ஏழையாக வாழச் செய்யினாங்க, ஏழையாக மரணிக்க செய்கின்றார்கள். ஏழைகளோடு என்னை மஹ்ஷரில் எழுப்பு என்றார்கள். ஆயிஷாவிடத்திலே சொன்னார்கள், ஏழைகளை விரட்டாதே, ஏழைகளின் மீது அன்பு காட்டு, ஏழைகளோடு மிக நெருக்கமாக இரு. இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் அல்லாஹ் உன்னை நெருக்கமாக்கி வைப்பான். அல்லாஹ்வினுடைய நெருக்கம் வேண்டும் என்று சொன்னால் யாரோட நெருக்கம் வேணும்? யாரு கூட வேணும்? பாவப்பட்டவர்களோடு, ஏழைகளோடு, மிஸ்கீன்களோடு. அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளோடு நெருங்க வேண்டும். நாம் நபியை நேசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை நேசித்தார்கள். நாமளும் என்ன செய்யணும்? ஏழைகளை நேசிக்க வேண்டும். வந்து உதவி தேடுறவருக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு முடியுமோ குறைஞ்ச அளவு ஒரு பேரீத்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்க என்ன செய்யுங்க? ஏழைகளை கண்ணியப்படுத்துங்கள் என்று தன்னுடைய துணைவியாருக்கு சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தை பின்பற்றலாமா? இனிமேல் நம்முடைய கண்கள் எந்த ஒரு பாவப்பட்டவனையும் ஏளனமாக பார்க்க கூடாது. பார்த்தால் என்ன செய்யறோம்? ரசூலுக்கு மாறு செய்கிறோம். யாருக்கு மாறு செய்கிறோம்? ரசூலுக்கு மாறு செய்கிறோம். நம்முடைய இந்த உதடுகள் எந்த ஏழையையும் ஏளனமாக பேசக்கூடாது. பேசினால் ரசூலுக்கு முரண் செய்கிறோம். இனிமேல் எந்த ஒரு ஏழையும் பக்கத்துல வந்து இருந்தா தள்ளி இருக்கக்கூடாது. தள்ளி இருந்தால் அல்லாஹ்வை விட்டும் தூரப்படுகிறோம். ஏழைகளோடு நெருக்கம் காட்ட வேண்டும், ஏழைகளோடு பாசம் காட்ட வேண்டும், ஏழைகளை கண்ணியப்படுத்த வேண்டும். இது நாளை அல்லாஹுவோடு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்று திருமதியிலே அபூதாபிதிலே அறிவிக்கப்பட்ட இந்த ஹதீஸ் ஷோபல் ஈமான்லையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சகோதரர்களே, இது மாதிரியான சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியருள் புரிவானா. சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இபாதத்து அப்படிங்கிறதையே தவறாக விளங்கி இருக்கிறோம். போப்பாண்டவர் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த தகவல் இருக்கும் பொழுது, இந்தியன் முஜாஹிதீன் அப்படிங்கிற ஒரு இல்லாத ஒரு இயக்கத்தை உளவுத்துறை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வருகின்ற பொழுது இப்படி ஒரு செய்தி. நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? இந்த சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? கேரளாவிலே 3 வயதே ஆன ஒரு பெண் குழந்தை, ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய குழந்தை, அந்த குழந்தையை காமக்கொடு ஒருவன் கற்பழித்து தூக்கி எறிந்திருக்கிறான். மயங்கிய நிலையில் கண்டெடுத்திருக்கிறார்கள். குற்றவாளியினுடைய பெயர் முகம்மது ஜாசிம். இந்த சமூகம் என்ன நினைக்கும் பத்திரிகையில் படிக்கின்ற பொழுது? இப்ப நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? என்ன மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தணும்? பெரிய பெரிய கூட்டமாக, நிறைய அமைப்புகளாக, நிறைய சேவையாளர்களாக இந்த சமூகத்தில் நாம இருக்கிறோம். நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நாம என்ன செய்யறோம் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் திருவிதாங்கோட்டில் 3ஆம் ஜியாரத்து அன்னைக்கு மாப்பிள்ளை பாட்டு. நாம இதை தொடர்ந்து இதை பேசிட்டு வர்றதே இறை நேசர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட். இறை நேசர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும்? இதுதான் விஷயம். இப்ப அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்வினுடைய ரசூலை நேசிக்கணும், இறை நேசர்களை நேசிக்கணும்னா என்ன செய்யணும்? இது மாதிரியான காரியத்தை செய்யணும். அங்க 3ஆம் ஜியாரத்து மல்க்கு முகம்மது அப்பாவோ மாலிக் முகம்மது அப்பாவோ அவர்களின் பெயரால் நடக்கக்கூடிய ஒரு விழாவில் ஃபேமஸாக நடக்கக்கூடிய 22 நேர்ச்சை முடிஞ்சு 3ஆம் ஜியாரத்துக்கு இறை நேசரின் பெயரால் நடத்தப்படக்கூடிய ஒரு காரியம் என்னது?
மாப்பிள பாட்டு அல்லாஹ் பொருந்துவானா, அல்லாஹ்வுடைய ரசூல் பொருந்துவார்களா, இல்ல அங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறைநேசர் தான் பொருந்திக் கொள்வாரா? என்ன செய்கிறோம்? கேட்டால் சொல்கிறார்கள் நாங்கள் வஹாபிகளை எதிர்க்கிறோம். வஹாபிகளை எதிர்க்கிறதுக்கு மாப்பிள பாட்டு பாட்டு கச்சேரி வச்சுதான் எதிர்க்க வேண்டுமா? எவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தினுடைய அவல நிலை. அங்க தர்காவுக்கு முன்னால அல்லது பள்ளிவாசலுக்கு முன்னால அல்லது அவர்களின் பெயரால் பாடப்படக்கூடிய பாட்டு என்னது? கல்பினுள்ளில் நெய்யானு, நெஞ்சினுள்ளில் நெய்யானு, கண்டடைச்சால் நெய்யானு. இறைநேசர்கள் என்ன பாடினார்கள் தெரியுமா? وخيالك في عيني وذكرك في فمي ومثواك في قلبي فأين تغيبني. யா அல்லாஹ், உன்னுடைய கற்பனைகள் என்னுடைய கண்ணில் நிறைந்திருக்கிறது. இறைநேசர்கள் பாடிய பாட்டு. உன்னுடைய கற்பனைகள் என்னுடைய கண்களில் நிறைந்திருக்கிறது. ومثواك في قلبي, உன்னுடைய புகழெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. என்னுடைய உதடுகளில் எல்லாம் உன்னுடைய பெயர்களே நிறைந்திருக்கிறது. யா அல்லாஹ், என்னுடைய கற்பனையில் நீயாக, என்னுடைய வார்த்தையில் நீயாக, என்னுடைய கல்பில் நீயாக இருக்கின்ற பொழுது ஃபைன தகைபுனி, யா அல்லாஹ், நீ எப்படி அல்லாஹ் மறைந்திருக்க முடியும்? நீ மறைவானவன் மறைவானவன் என்று மக்கள் சொல்கிறார்களே, உன்னுடைய கற்பனை என்னுடைய கண்களிலே, உன்னுடைய திக்ருகள் என்னுடைய நாவிலே, உன்னுடைய புகழ் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பொழுது யா அல்லாஹ், நீ மறைந்தவன் அல்ல அல்லாஹ், என்னுடைய கண்களில் நீ இருக்கிறாய். நீ மறைந்தவன் அல்ல அல்லாஹ், என்னுடைய நாவில் நீ இருக்கிறாய். நீ மறைந்தவன் அல்ல அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் நீ இருக்கிறாய் என்று இறைநேசர்கள் பாடிய அந்த பாடல் எங்கே சகோதரர்களே? அந்த இறைநேசர்களின் பெயரால், அந்த இறைநேசர்களின் பெயரால் நடத்தப்படக்கூடிய பாட்டு கச்சேரிகளில் கொல்லம் ஷாஃபியோ தாஜுத்தீனோ படிப்பது, என்னுடைய இதயத்திற்குள்ளே ஃபாத்திமா இருக்கிறாள். எவன் பொண்டாட்டி ஃபாத்திமா? எந்த ஃபாத்திமா இருக்கிறாள்? என்னுடைய இதயத்திலே ஃபாத்திமா, என்னுடைய கண்ணுக்குள்ளே ஃபாத்திமா. நான் கண்ணை அடைச்சாலும் ஃபாத்திமா, அப்படின்னா மையத்தானாலும் ஃபாத்திமா. எப்படிப்பட்ட முரண்பாடான ஒரு விஷயம் பள்ளிவாசல்களில் அரங்கேற்றப்படுகிறது. என்ன நடந்துட்டு? வஹாபிகளை எதிர்க்கணும்னா இதுதான் செய்ய வேண்டுமா சகோதரர்களே? நாம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மாற்றி அமைக்கணும். விமர்சிப்பதல்ல நோக்கம், விமர்சிப்பதல்ல நோக்கம். நாம ஒருவருக்கு முரண் செய்கிறோம் என்ற பிடிவாதத்தின் அடிப்படையில் இறைவனுக்கு, இறை தூதருக்கு, இறை நேசர்களுக்கு முரண்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நாம பேசுவோம், போப்பாண்டவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. நீ முதல்ல எங்க இருக்கிற? நீ முதல்ல எங்க இருக்க? இஸ்லாத்துல இருக்கிறியா? அதை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் சிந்தித்து புரிந்து மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.